திருக்கோலம். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆணிமுகுந்தனின் அன்பு சகோதரி. ஊழி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணறி காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன். நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற விநாயகப் பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி, அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் பார்வதி பரமேஸ்வரனுடைய பேரருளையும் வேண்டி ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சைவ சமயத்தினுடைய ஆதாரமான விடயங்களை அறிவதிலே இன்னொரு கட்டத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். விநாயக வழிபாடு சைவ சமயத்தினுடைய ஆதாரமான வழிபாடு என்று நான் முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வழிபாட்டிலே ஞானாசக்தி நிலையை பெறுவதற்கு நாங்கள் பிள்ளையார் சுழி போட்டு காரியம் தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். இந்த பிள்ளையார் சுழிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சிந்தித்தால், அகார உகார மகாரம் என்ற 3 விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய சுருங்கிய வடிவம்தான் இந்த பிள்ளையார் சுழி. இதை நாங்கள் நன்கு உற்று சிந்திக்கலாம். ஓம் என்று போட்டால் அது விநாயகர் தான் அங்கே குறிக்கும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லாமல் எந்த மந்திரங்களும் வேலை செய்யாது. உதாரணமாக சிவாய நம என்றால் அது வேலை செய்யாது. ஓம் சிவாய நம என்றால் அதற்கு சக்தி கூட, முழுமையாக வேலை செய்யும். ஆகவே பொதுவாக மந்திரங்களுக்கு முன்னுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரம் இருக்கிறது. அது ஒருமோரும் மாறுவது கிடையாது. ஆனால் மந்திரங்களுக்கு பின்னுக்கு இருக்கின்ற பீஜாட்சரம் மாறும். அது மாற மாற மந்திரங்களுடைய பொருளும் மாறிக்கொண்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். நமக என்றால் அது அர்ச்சனையிலே பயன்படுத்துகிறோம். உம்பட்டென்றால் எழுந்தருவதை பயன்படுத்துகிறோம் பீஷாட்சரம். பட்டென்றால் இல்லாமல் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஸ்வாகா என்றால் நாங்கள் அக்னியிலேயோ அல்லது ஏதாவது ஒன்று சுவாமிக்கு கொடுக்கிற போது பயன்படுத்துகிறோம். இப்படி இந்த பீஷாட்சரம் மாற மாற மந்திரங்களுடைய பொருள், அர்த்தம், சக்தி வேறுபட்டு கொண்டு போகும். ஆனால் முன்னுக்கு இருக்கின்ற ஓம் என்ற பிரணவத்தை மாற்றுவது கிடையாது. எல்லாத்துக்கும் ஓம் என்ற பிரணவத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை நாங்கள் உச்சாரணம் பண்ண வேண்டும். அப்போதுதான் அந்த மந்திரம் வேலை செய்யும். இந்த ஓம் என்றதை முழுவதும் எழுதி கொண்டிருக்காமல் அதனுடைய ஒரு சுருங்கிய வடிவமாக ஒரு வட்டம், ஒரு கோடு, இந்த அம்சம் வரிவடிவத்தினுடைய ஒரு தொடக்கத்தை எங்களுக்கு காட்டி நிற்கின்ற மகிமையை உணர வேண்டும். எங்களுடைய மரபிலே முதலிலே எது வந்தது? நாதம், ஓசை வந்தது. பொதுவாக மனிதர்கள் உற்பவமான காலத்திலே அவர்கள் வெளிப்படுத்தியது ஓசை. அப்பர் சுவாமிகள் பாடுகிற போது ஒரு தேவாரத்திலே முதல் பாடுகிறார், ஓசையொலியலாமானாய் நீயே உலகு கொருவனாய் நின்றாய் நீயே வாசமலரெலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதுமினியாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெலாம் ஆனாய் நீயே திருவையாரகலாத செம்பொற்சோதி திருவையாரகலாத செம்பொற்சோதி. சோதி என்றுதான் சொல்லுகிறார். இதிலே ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, ஓசை ஒலி ஏன் இதை ரெண்டையும் பயன்படுத்துகிறார்? ஓசை ஒலி, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. உலகத்தில் இந்த சப்தம், ஓசை, ஒலி, ஒலி வடிவம்,
என்பது முதலிலே தோன்றிய ஒன்று. இந்த ஒலி வடிவத்துக்குத்தான் பின்பு வரி வடிவத்தை கொடுத்தார்கள். நாங்கள் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்கிற போது இது எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த மாற்றங்கள் மாறி 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 வந்து கொண்டிருந்தது. ஆகவே மனிதன் முதலிலே ஓசை ஆ ஊ என்று சொல்லி இப்படியெல்லாம் நிறைய ஓசைகளை எழுப்பினான். இந்த ஓசைகளுக்கு பின்பு வரிவடிவங்களை கண்டுபிடித்தார். வரிவடிவங்களை கண்டுபிடித்த பின்பு அவை மொழியாகி நிறைய மொழிகள் உருவாயிச்சு உலகத்தில். இந்த உலகத்தில் பார்த்தா நிறைய மொழி இருக்கிறது. ஆனாலும் ஆதிமொழி தமிழுக்கு ஒரு பெருமை, அது ஆதிமொழி, அது தெய்வீக மொழி. ஏன் தெய்வீக மொழி? இந்த மொழி வடமொழியும் தமிழ் மொழியும் தெய்வீக மொழி என்றால் அந்த மொழியை பயன்படுத்தி தெய்வத்தை அழைத்து தெய்வத்தை கொண்டு நாங்கள் அத்தனை அனுக்கிரகங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அவை தெய்வீக மொழி. அப்ப தமிழ் ஒரு தெய்வீக மொழி. இந்த தமிழில இந்த வரலாறு வந்த விஷயத்தை சுவாமி காட்டுகிறார். வட்டம், பின்பு ஒரு கோடு. அப்ப நாதம் முதலிலே வந்தது. அந்த நாதத்துக்கு மூலம் ஓம் என்பது, நான் அடிக்கடி சொல்லுவேன், யாழ்ப்பாணத்தவர்களுக்கு பிரணவத்தோடு பிறந்த ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலோ வேறு நாடுகளிலோ இல்லாத ஒரு சிறப்பு. யாழ்ப்பாணத்தான் எங்கே போனானோ அந்த நாட்டிலும் அவன் அதைத்தான் பயன்படுத்துகிறான். எதை கேட்டாலும் அவன் ஓம் என்று சொல்லுவான். சாப்பிட்டீங்களா? ஓம். அங்க போறீங்களா? ஓம். படிச்சனீங்களா? ஓம். கோயிலுக்கு போறீங்களா? ஓம். சில இடங்கள்ல ஆமாங்க என்பாங்க. இந்தியாவில் கூடுதலாக பார்த்தால் ஆமாங்க என்பாங்க. ஆமாங்க. ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழிலே இந்த ஓம் என்ற பிரணவத்தை எடுத்ததுக்கெல்லாம் உச்சரிப்பார்கள். அப்ப இந்த ஓம்காரம் கணபதியினுடைய ஆற்றல் ஆதாரமாக பதிந்த பெருமைக்குரியவர்கள் யாழ்ப்பாணத்து மக்கள். இதுக்குள்ள நான் சைவ சமயம் என்று மட்டும் நிற்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே இருக்கிற கிறிஸ்தவர்களோ அல்லது வேறு எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் தங்களை அறியாமல் இந்த ஓம் என்ப பிரணவத்தை பயன்படுத்துகிறார்கள். அவை சமயம் கடந்த நிலையில இந்த ஓம் என்ற பிரணவம் யாழ்ப்பாணத்து தமிழர்களிடம் உறைந்திருக்கிற ஒரு தனித்துவம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று. இது எதை காட்டுகிறது? ஆதி மூலமானது சைவம் என்பதை காட்டுகிறது. ஆதி மூலம் எதுவோ அது பேசுகிறது. அது உண்மை. அதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. அவர்களுடைய அப்பாண்டி அப்பா அப்பாண்டி அப்பா அப்பான்னு சொல்லி மரபை பரம்பரையை பார்த்தால் மூலம் எங்கே போகிறது என்று யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனால் மூலம் எங்கே? அந்த மூலம்தான் அவர்களிடம் பேசுகிறது. இதனாலே சைவ சமயத்தவருண்டான கிறிஸ்தவன் யாருண்டான சாப்பிட்டீங்களா? ஓம். நடந்தீர்களா? ஓம். எதற்கும் ஓம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் பிரணவம் அவர்களிடம் வேலை செய்கிறது, மூலமாக நின்று வேலை செய்கிறது. இந்த ஒரு தனித்துவம் யாழ்ப்பாணத்துக்கு பெருமை உண்டு. இது திருமுருக கிருமானந்த வாரியார், என்னுடைய பரமகுரு திருமுருக கிருமானந்த வாரியார் உட்பட பெரிய பெரிய பலர் இந்தியாவை சேர்ந்த அறிஞர்களே பெருமையோடு சொன்ன ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்துக்கு இது. ஆகவே பொதுவாக கணபதி வழிபாடும் இங்கே அதிகமாக இருக்கிற ஒரு தன்மை உண்டு. ஆகவே இந்த நாதம் என்பது எப்போவோ எங்களுடன் மூலமாக தோன்றியது. அதை குறிப்பதற்காக சுழியை போடுகிறோம். பின்பு வரி வடிவம் வந்ததற்காக கோட்டை போடுகிறோம். வரி வடிவம் பிள்ளையார் சுழியிலே அத்தனை ஞானமும் வருகிறது. ஆகவேதான் முன்னோர்கள் ஏடு எழுதினான்னு எது எழுதினான்னு பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவார். கணபதி முன்னிற்கு அத்தனை சித்திகளும் உண்டாகும் என்பது பெருமைக்குரியது. முன்னவனே முன்னின்றால் முடியாத காரியம் ஒன்றொன்றோ என்று பெரியவர் சொல்லுவார்கள். மூத்தோன் முதல்வன் கணபதி முன்னின்றால் பேந்து தடை என்பது கிடையாதல்லவா? ஆகவே எல்லா காரியமும் சித்தித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனிப்பெருங்கருணையை அந்த வரிவடிவ வழிபாட்டிலே பார்க்கிறோம். இதைவிட ஒரு தனித்துவம் தமிழுக்கு இருக்கிறது. நான் ஆழமாக சிந்தித்து பார்த்தேன். ஒரு ஏடு தொடக்குகிற போது முந்தின காலத்திலே பிள்ளையார் சுழியெல்லாம் போட்டு பிள்ளைக்கு ஏடு தொடக்கிறது கிடையாது. இப்ப சில பேர் சரி இப்படி இப்படி ஒரு மரபு வந்துட்டுன்னு சொல்லி பிள்ளையார் சுழிய அப்படியெல்லாம் முன்னைய காலத்திலே ஏடு தொடக்குவோர்கள், சின்ன பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்குவோர்கள் செய்யறதில்லை. ஆனாவத்தான் முதல்ல எழுதுவார்கள். தமிழினுடைய முதலாவது எழுத்து ஆனாவத்தான் எழுதுவார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு.
அகார ஓசை போல் எங்கும் இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பான். திருவாரூர்பயனில் வருகிறது. ஆகவே இந்த ஆனாவையே எழுதிவிட்டு தொடங்கி விடுவார்கள். அதுக்குள்ளே ஒரு சுக்குமத்தை எங்கள் முன்னோர் வைத்தார்கள். ஆனாவிலும் பிள்ளையார் சுழிதான் உண்டு. ஒரு வட்டம், ஒரு கோடு, இந்த வளைச்சு கொண்டு வந்து ஒரு இழுவை என்று இங்கே நான் நினைத்தேன் சமஸ்கிருதத்திலே வருகிற அந்த வரிவடி வம்சங்களும் தமிழிலே இருக்கிறது. எங்கட தமிழிலே வட்டெழுத்தும் கோடும் இருக்கு. சமஸ்கிருதத்திலே கூடிய அளவுக்கு கோலெழுத்து தான் உண்டு. நான் பார்த்தா தெரியும். அப்ப வட்டெழுத்து சிறப்பாக நாங்கள் பார்க்கிற போது பிள்ளையார் சுழி அது நாதம் ஆனாவை போட்டு இழுத்து கொண்டு வந்து இழுத்து பேந்தூர் கோடு. அப்ப பிள்ளையார் சுழி போட்டு தமிழிலே தொடங்காமல் ஆனா எழுதிய உடனேயே பிள்ளையார் சுழியும் வந்துவிடும். அதனால அதன்னு என்னவோ தெரியாது, திருக்குறள் பல நூல்களிலே இந்த அகர முதல் ஆனாவை பயன்படுத்தினார்கள் முன்னுக்கு. ஆனால் சேக்கிழார் பெருமான் ஒரு புரட்சியை செய்தார். என்ன புரட்சி? அது சேக்கிழார் சுவாமி செய்த புரட்சி என்று சொல்ல முடியாது, சிவபெருமான் செய்த புரட்சி. புராணம் பாடுகிற போது மரபு பிள்ளையாருக்கு காப்பு படித்துத்தான் பாட வேண்டும். என்றால் ஒரு காரியம் சித்திக்க வேண்டும் என்றால் முதல் கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்குறது மாதிரி அவரை வச்சு தொடங்கணும். அப்ப காப்பு படிக்கிற போது எல்லாருக்கும் விநாயக பெருமானுக்கு காப்பு படிச்சு தான் தொடங்குறது. ஆனா சுவாமி உலகலாம் உணர்ந்து ஓதற்கிறேன் எடுத்து உலகலாம்னு கொடுத்துட்டாரு. நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையை நினைச்சே அந்த பாட்டு முதல்ல வந்து விட்டது. ஆனால் சிவபெருமான் தான் கொடுத்த வாக்கை மாற்றவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு முழுவதும் தனித்துவங்களை கொடுத்தவர் சிவபெருமான். அப்ப சுவாமி வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மாறாது. எப்பவும் சுவாமி வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மாற்றுவது என்று வரலாறு கிடையாது. சுவாமி கொடுத்த வாக்கை அவர் ஒருபோதும் மாற்ற மாட்டார். அப்படி என்றால் என்ன நடந்தது? பொதுவாக சிவபெருமானும் சக்தியும் கைலேங்கிரியிலே சித்திரக்கூட கிரியிலே அவர்கள் அங்கே இருக்க வரையப்பட்டிருக்கிற சித்திரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படி பார்த்து கொண்டு வருகிற நேரத்தில் அங்கே ஆண் யானை பெண் யானையினுடைய சிற்பத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். சிவபெருமான் எதுவும் தூர நோக்கோடு காரணமின்றி எதையும் செய்ய மாட்டார். கஜமுகாசூரனை வதம் செய்ய வேண்டும். கஜமுகாசூரனாலே பல அசுரர்கள் மேலோங்கி கூட்டாக சேர்ந்து நல்லவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப கஜமுகாசூரனுடைய தபவரம் அவனுடைய சக்திகளை பொறுத்தவரை அவனை போன்று ஞானமுகத்தோடு இருக்கிற ஒருவரால் தான் வதம் செய்ய முடியும். சிவபெருமான் தூரநோக்கோடு அவர் கஜமுகாசூரனை வதம் செய்யக்கூடிய ஒரு அவதார பிள்ளையை உருவாக்க வேண்டும். தன் திருக்கடைக்கண் நோக்கை பார்வதி மீது பார்க்கிறார். சிவம் எத்திரன் என்றதோ சக்தியும் அத்திரன் நிற்கும் என்பது சைவ சித்தாந்தம். நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். சிவன் என்னென்ன வடிவம் எடுக்கிறானோ சக்தியும் அதற்கேற்றபடி வடிவம் எடுத்துக் கொள்வது ஒரு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. பொது இயல்பு, அதே சிறப்பு இயல்பு. எப்படி நாங்கள் பார்க்கிறோம், சிவபெருமான் வீரபத்திரர் ஆகிற போது சக்தி பத்திரகாளி ஆகிறார். சிவபெருமான் பைரவர் ஆகிற போது சக்தி சாமுண்டி ஆகிறார். சிவபெருமான் சதாசிவன் ஆகிற போது சக்தி மனோன்மணி அருள் உரியவர் ஆகிறார். சிவபெருமான் என்ன நிலை மாறுகிறாரோ சக்தியும் அந்த நிலை மாறுகிறது. ஆகவேதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, சிவன் எத்திரன் நின்றாரோ சக்தியும் அத்திரம் நிற்கும் என்று. அந்த ஒரு சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிலையிலே சிவபெருமான் சக்தியை நோக்கி ஒரு திருக்கடைக்கண் நோக்கு பார்க்கிறார். சக்தி புரிந்து கொண்டார். அங்கே சமஷ்டி பிரணவம் விமஷ்டி பிரணவம் என்று இரண்டு பிரணவங்கள், சிவனும் சக்தியும் ஆண் யானையாகவும் பெண் யானையாகவும் மாறுகிறார்கள். மாறி அவர்கள் இணைகிற போது சிவமும் சக்தியும் சேர்ந்து
ஒரு பிள்ளையை உருவாக்குகிறார்கள். விநாயகப் பெருமான் யானை முகத்தோடு உத்பவமாகிறார். ஏன்? கஜமுகாசூரனை வதம் செய்வதற்காக இந்த விளையாட்டு திருவிளையாடலை சிவம் செய்கிறார். கஜமுகாசூரனை போலவே ஒரு தோற்றம். இதை அழகாக ஞானசம்பந்த குழந்தை தன்னுடைய தேவாரத்திலே பாடுவார். பிடியதன் உருகுமை குளமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி பலமுறை இறையே. அற்புதமான தேவாரம். நாங்கள் விநாயக வழிபாட்டிலே முதல்ல இந்த தேவாரத்தை படித்துத்தான் காரியத்தை தொடங்குவோம். சாதாரண மக்களும் சரி, அந்தன சிரேஷ்டர்கள் சிவாச்சாரியார்களும் அந்த பாட்டை படிக்கிறார்கள். அதிகமாக எங்களுடைய வழிபாட்டிலே இந்த தமிழ் தேவாரம் பயன்படுத்தப்படுகிறது. பிடியதன் உருகுமை குளமிகு கரியது, அஞ்ஞானையாகவும் பெண்யாகனையாகும். பிடி அதன் உருகுமை குளமிகு கரியது. சிவனும் சக்தியும் ஆண்யானையாகவும் பெண்யானையும் மாறுகிறார்கள். அது தத்துவ விதியின்படி சமஷ்டி பிரணவும் விவஷ்டி பிரணவும் மாறி உருகுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். வழிபடுபவர்களுடைய இடர்களை எல்லாம் களைந்தெறிவதற்காக ஞானசம்பந்த குழந்தை அழகா சொல்லுகிறார். ஒன்று யானை முகத்தோடு கஜமுகாசூரனை வதம் செய்வதற்கான ஒரு தோற்றம், இன்னொன்று தன்னை வழிபடுபவர்களுடைய இடரை களைவதற்காக. வழிபடுபவர்களுடைய இடரை இறைவன் களைய வேண்டும். துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, பாவங்களை, தோஷங்களை நீக்க வேண்டும். ஆகவே அதற்குரிய ஒரு தோற்றமாகவும் விநாயகருடைய அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிடியதன் உருகுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை. அவர் கணங்களுக்கு அதிபதியானவர், கணங்களுக்கு தலைவன், 14 கணங்களுக்கு விநாயக பெருமான் தலைவனாக இருக்கிறார். அவர் வந்து நின்றால் அவருக்கு மேலே ஒரு தலைவன் கிடையாது. ஆகவே விநாயகன், நாயகன், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன். இப்போது விநாயகர் ஆலயங்களிலே பல இடங்களிலே நவக்கிரக சந்நிதிகள் எல்லாம் வைக்கிறார்கள். ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம், முந்தி மூத்த குருக்கள்மார் சொல்வார்கள், ராயர் கோயிலே நவக்கிரக சந்நிதி தேவையில்லை. சிவபெருமானுடையதும் நாராயண பெருமானுடைய கோவிலே இருந்தால் நவக்கிரக சந்நிதி அவசியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவங்களை, தோஷங்களை களைவதற்கு அங்கே அது வேலை செய்யும். ஆனால் விநாயகனுடைய சன்னிதானத்தில் நவக்கிரகங்கள் வைப்பது கிடையாது. ஏன் வைப்பதில்லை? அதற்கு காரணம், தனக்கு மேலே தலைவன் இல்லாதவர் விநாயகர். ஆகவே நாயகன், தனக்கு மேலே தலைவர் இல்லாதவர் என்று பொருள். அப்படிப்பட்ட பெருமான் அந்த பெருமான். அவரை கணங்களுக்கு 14 கணங்களுக்கு தலைவர். ஆகவே அவரை வழிபட்டால் எந்த இடரும் முன்னுக்கு நிற்காது என்று சிவன் சக்தி தோற்றுவித்த அந்த பெருமை சொல்லப்படுகிறது. அவை இந்த பின்னணியிலே விநாயகருடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சேக்கிழார் சுவாமிகள் உலகலாம் என்று சொல்லி ஊனா போடுகிற போதும் அங்கேயும் ஒரு வட்டமும் ஒரு கோடும் வந்து விட்டது. பிள்ளையார் சொல்லி வந்து விட்டது. ஒரு வட்டம், ஒரு கோடு, நாதம், பிந்து, வரிவடிவம், அகார உகாரமாக வந்து விட்டது. ஆனால் சேக்கிழார் சுவாமிகள் பின்னுக்கு பிள்ளையாருக்கு தனியொரு பாட்டை பாடுகிறார். எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளான் நடக்கும் மேன்மை நமக்கரு செய்திட தடக்க ஐந்துடை தாழ்சவை நீழ்மூடி கடக்களித்தை கருத்துள் இருத்துவாம் என்று அவர் அடுத்த கட்டத்திலே சொல்லுவார். ஆகவே பெரிய புராணத்திலே இப்படி ஒரு தனித்துவத்தை நாங்கள் இந்த பிள்ளையார் சொல்லியோடு இணைந்து பார்க்க முடியும் என்பதை இன்றைய தினம் எடுத்து கூறி இவ்வளவிலே இந்த தெய்வீக உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.